நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் புதல்வனானதால் உனக்கு இறுதி வாய்ப்பளிக்கிறேன். அவகாசம் உள்ளது. ஹரியின் பெயரை விடுத்து என் பெயரை ஜபிப்பாய். உனக்கு நான் உயிர் பிச்சை அளிக்கிறேன். நாராயண 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 நாராயண. வீசுங்கள் இவனை. நாராயண 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 நாராயண. மகாராஜா, இளவரசருக்கு ஆபத்தில்லை. மூர்க்கனே, அதைக் கண்டு பரவசம் கொள்கிறாயா? அம்புகளால் துளையுங்கள். உத்தரவு மகாராஜா. நாராயண 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 நாராயண. பிரகலாதா, உன்னை நான் என்னுடைய கரங்களால் மாய்க்க விரும்பவில்லை. எனினும் இனி வேறு மார்க்கங்கள் இல்லை. வேண்டாம் அண்ணா. அதனை தடுத்தது யார் தந்தையே? ஹோலிகா, இரண்யகசிபுவின் தங்கை. பக்த பிரகலாதனை பாதுகாக்கவே வந்திருப்பார்கள். வேண்டாம். நான் இங்கு பிரகலாதனை பாதுகாக்க அல்ல, அவனை வதம் செய்வதற்கு உனக்கு துணை செய்யவே வந்துள்ளேன். நீயே இந்த சிருஷ்டிக்கு இறைவன் என அறிவித்திருக்கின்றாய். உன் கரங்களால் நீ உனது புதல்வனை வதம் செய்தால் அதனால் வையம் எங்கும் உன் புகழானது களங்கம் அடைய நேரிடும். எனினும் நீ எவ்வாறு அவனை வதம் செய்வாய்? நான் பிரகலாதனை எனது மடியில் இருத்தி சிதைக்குள் அமர்வேன். அதன் பின்னர் தாமே அந்த சிதைக்கு தீயிடலாம். தீயிலா? அவ்வாறு நிகழ்ந்தால் பிரகலாதனோடு நீயும்? இல்லை தங்கை, இல்லை. உனக்கு நான் ஊறு விளைவிக்கலாகாது. நீ எனது அருமை தங்கை. எனக்கு ஊறு ஏதும் நேராது. அக்னியின் ஜுவாலங்களிலிருந்து என்னை காக்கக்கூடிய ஓர் அற்புத வஸ்திரத்தை அணிந்தே சிதையில் அமர்வேன். ஆகையினால் அக்னியினால் எனக்கு ஆபத்து விளையாது. எனினும் நாராயண பிரகலாதன் அந்த அக்னிக்கு இரையாகி சாம்பலாவது உறுதி. ஆகட்டும் ஹோலிகா, மண்ணோடு மண்ணாகட்டும் எனது மகன் பிரகலாதன். நாராயண. திட்டமிட்டபடி சிதையம் அமைத்தார்கள். ஹோலிகாதன் அருகே பிரகலாதனை அழைத்து வந்தாள். அதன் பிறகு அவனிடம் சிதையில் அமரவிருப்பதாக கூறினாள். தீயும் இடப்படும் என்றாள். இருவருமே சாம்பலாகாவிடில் அதன் பின் தான் இறைவனல்ல என்பதை இரண்யகசிபு ஏற்பான் என்றாள். அத்துடன் ஹோலிகா பிரகலாதனிடம் இறைவன் ஸ்ரீஹரியின் தெய்வீக ஆற்றல்களை நிரூபிக்க அதுவே சிறந்த மார்க்கம் என்றாள். பிரகலாதன் என்ன கூறியிருப்பார்?
எந்த விதமான தயக்கமும் இன்றி ஹோலிகா கூறியதை ஏற்றுக்கொண்டிருப்பான். நாராயண 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 நாராயண. இவனுக்கு இனியும் ஒரு வாய்ப்பளிக்கவா? வேண்டாம். நாராயண வாய்ப்பளித்தால் மீண்டும் என்னை அவமதிப்பான். நாராயண 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 நாராயண. ஹோலிகா! காப்பாற்றுங்கள் அண்ணா! நாராயண 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 நாராயண. பிரகலாதா! கட்டுங்கள் இவனை தூணோடு. இன்னும் என்ன தாமதம்? கட்டுங்கள் இவனை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரகலாதனை தண்டிக்கும் நோக்கம் கொண்ட இரண்யகசிபு அவனிடம் வலியுறுத்தினான். பிரகலாதன் செய்வது யாதாயினும் என்ன கூறினாலும் சிருஷ்டிதனில் இறைவன் ஒருவனே என்றான். அது தானே என்றான். இந்த சிருஷ்டிதனில் தன்னை இறைவனாக ஏற்காதவர் எவராயினும் உயிர் வாழ தகுதியற்றவன் என்றார். இன்று வரை என்னை அவமதித்தவர்கள் எவராயினும் என்னிடம் மரணத்தை பெற்றார்கள். தப்பவில்லை. பின் என் மகனை நான் மன்னித்து விடுவித்தான். இகழாதா இந்த சிருஷ்டி? தன்னைத்தானே இறைவனாக கருதும் இரண்யகசிபுவை அவன் புதல்வனை இறைவனாக ஏற்காது போனால் என்னை கண்டு எவர் அஞ்சுவார்கள்? இவன் துஞ்சாதிருந்தால் என்னை கண்டு அஞ்சுவார்களா? உண்மையான ஹரிபக்தனுக்கு எப்பயமும் இல்லை. நடந்தது என்ன தந்தையே? விஷ்ணு அவர்கள் பிரகலாதனை எவ்வாறு காத்தருளினார்? இறைவன் ஸ்ரீஹரி அவதரித்து அவனை காத்திருப்பார் இல்லையா? பூமியில் அவதரித்தாரா? அது என்ன அவதாரம் என்று கூறுங்கள். சுவாமி, இனி தாம் செய்யவிருப்பது யாது? இனி நான் என் பக்தனின் துன்பங்களுக்கு முடிவளிக்க வேண்டும். அது மட்டுமின்றி இரண்யகசிபுவின் அழிவும் உடன் நிகழ்வது அவசியம். இருப்பினும் இரண்யகசிபுவின் அழிவு எவ்வாறு சாத்தியப்படும்? அவன் பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்து வரம் பெற்றானே, அவனை தேவர்களும் அழிக்க இயலாது. யக்ஷர்கள், கிண்ணறர்கள், அசுரர்கள், மானிடர்கள், மிருகங்களாலும் அழிய மாட்டான். ஆயுதங்களாலும் அம்புகளாலும் அழிவு நேராது. பகலும் இரவும் மரணம் நெருங்காது. அகத்திலும் சரி புறத்திலும் சரி அவன் மடிய மாட்டான். இத்தகைய நிலையில் அவனை அழிப்பது சாத்தியமாகுமா? தற்சமயம் இரண்யகசிபு பெற்ற வரத்தினால் விளைந்ததல்ல இச்சங்கடம். தற்போது பிரகலாதனின் பக்தியின் சக்திக்கே சங்கடம் நேர்ந்துள்ளது. இவ்விதம் அடிபணியும் பக்தன் இருந்தால்
எந்த அசாத்திய செயலையும் சாத்தியமாக்குவதே எனது கடமையாகும். நரசிம்ம அவதாரத்திற்கான உகந்ததொரு வேளை இன்று அமைந்தது. விஷ்ணு 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 அவன் என்னிலும் ஆற்றல் பெற்றவனோ? எனது ஹரி சர்வத்திலும் வியாபிப்பவர். சர்வத்திலுமா? அதை நம்புகிறாயா? ஐயமின்றி. துரும்பிலும் இருக்கும் ஹரி இந்த தூணிலும் இருப்பார். அவரே என்னை அரவணைத்திருக்கிறார். தூணிலா? எனில் அழைப்பாய் உன் ஹரியை, அழைப்பாய். உனது ஹரியின் ஆற்றலை சோதித்து விடலாம். கூப்பிடு. நாராயண 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 நாராயண. உரத்து வெளிப்பாய். ஹரியை இறுதியாக ஒரு முறை அழைத்துக்கொள். நாராயண 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 நாராயண. யார் நீ? உன் பரிச்சயம் என்ன? நாராயண. இப்போது நீ அகத்திலும் இல்லை, புறத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, விண்ணிலும் இல்லை. நான் தேவகணமும் இல்லை, அசுரனும் இல்லை. அத்துடன் நான் மானிடனும் இல்லை, மிருகமும் இல்லை. இது பகலும் இரவும் மற்ற பொழுது. என் வசம் தற்போது அஸ்திரங்களும் இல்லை. என் விரலின் நகம் மட்டுமே உள்ளது. புரிகிறதா? உன் மரணத்திற்கான ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளது. பணிகிறேன் பிரபு. நான் உண்மையை உணர்ந்தேன். தாமே என் ஸ்ரீஹரி. தாம் சினம் தணியுமாறு தம்மிடம் வேண்டுகிறேன். யதார்த்த சொரூபம் தரியுங்கள். இறைவன் விஷ்ணுவா? பயங்கர உருவம். எனினும் அவர் என்றும் சாந்தமும் பொறுமையும் கொண்டவராயிற்றே. புன்னகைத்த வண்ணம் தான் இருப்பார். சிலர் மீது கொண்ட அன்பின் தாக்கத்தினால் அத்தகு ரூபம் தரிக்கும் நிலை நேரலாம். அதை கண்டு தேவரிஷி நாரதர் கவலை கொண்டார். உடன் அவர் தேவி லட்சுமியிடம்,
இரண்யகசிபுவை வதம் செய்யும் பொருட்டு இறைவன் ஸ்ரீஹரி அத்தகு வினோத பயங்கர உருவத்தை தரித்திருந்தாலும் என்றும் அவதரிக்கும் பிறவிகளுக்கு தனிப்பட்ட சுபாவம் உண்டு என்றார். ஆகையினால் நாராயணரும் தமது யதார்த்த விஷ்ணு ஸ்வரூபத்தை மறந்து நரசிம்ம சுபாவத்தை ஏற்றதாகவும் கூறினார். இயன்ற விரைவினில் பரிபாலகராக யதார்த்த ஸ்வரூபத்தினை ஸ்ரீஹரிக்கு நினைவுபடுத்தாவிடில் அவரது குரோதத்தினால் அண்ட சராசரங்களுக்கும் பேரழிவை விளைவிக்கும் பிரளயமே ஏற்படலாம் என நாரதர் அறிவுறுத்தினார். இருப்பினும் தேவி லட்சுமி இடத்தில் அதற்கான தீர்வில்லை. ஸ்ரீஹரிக்கு அவரது யதார்த்த ஸ்வரூபத்தினை உணர்த்தக்கூடிய மார்க்கம் புலப்படவில்லை. அந்த பணியினை எவரால் நிகழ்த்த இயலும்? எவரிடத்தில் அத்தக ஆற்றல் உண்டு? ஸ்ரீஹரியின் அந்த பயங்கர ஸ்வரூபத்தை எதிர்கொள்ளும் துணிவு உள்ளவர் யார்? தந்தையார், என் தந்தையார். இவர் மட்டுமே நரசிம்ம விஸ்வரூபத்தினை எதிர்கொண்டிருக்க முடியும். இவரை தவிர யாராலும் அதை நிகழ்த்த இயலாது. ஆம் மகளே, இறைவன் ஸ்ரீஹரியை அமைதிப்படுத்தும் பொருட்டு உன் தந்தையார் நரசிம்மரின் முன்பாக தோன்றினார். என்ன விபரீதம்! மகாதேவர் நரசிம்மரை காட்டிலும் பயங்கர உருவம் தரித்தாரே. இவர்கள் இருவரும் இணைந்து சிருஷ்டியை அழிக்கவிருக்கிறார்களா? இவர்கள் இருவரிடையே யுத்தம் நேர்ந்தால் அதன் விளைவும் பிரளயமே. நாராயணா, யதார்த்த ஸ்வரூபத்திற்கு திரும்புங்கள். எந்த உத்தேசத்திற்காக நரசிம்ம அவதாரத்தை ஏற்றீர்களோ அது பூர்த்தி அடைந்தானது. மகாதேவா, தாம் தரித்த இந்த சரப ரூபத்தினால் சிருஷ்டி அழிவிலிருந்து தப்பியது. இன்று முதல் தம்மை சரபேஸ்வரர் வடிவத்திலும் அகிலம் பூஜிக்கும். அந்நாமம் கொண்டு ஜபித்தால் சிருஷ்டி பாபமுக்தி அடையும். அந்த ஜபமே பவித்திரம் அடைவதற்கான மார்க்கமும் ஆகும். இறைவன் ஸ்ரீஹரியின் நரசிம்ம அவதாரத்தின் கதை இதுவே. மிகவும் அற்புதமான கதை இது. என்ன சிந்திக்கிறாய் மகளே? ஓயாது இத்தனை அசுரர்களை வதம் செய்த பிறகும் அவர்கள் இன்னும் சிருஷ்டிக்கு சங்கடமாக இருப்பது ஏன்? ஏன் அசுரர்கள் மற்ற அனைவரோடும் அன்பு பாராட்டி அமைதியாக வாழ முடியாமல் இருக்கிறார்கள்? அசுரகுலம் தீயதல்ல. உள்ளத்தில் தோன்றும் ஆணவமும் ஆசையும் தன்னலமுமே உண்மையில் சத்துருக்கள். அந்த மூன்று குணங்களுக்கும் அடிமைப்படும் எவரும் அசுரர்கள். அத்தீய குணங்கள் இந்த சிருஷ்டியில் நீடிக்கும் மட்டும் சிருஷ்டியில் ஏதாகிலும் சங்கடங்கள் தோன்றவே செய்யும்.
வையத்தில் ஒற்றுமை தடைக்காது, சமநிலை இருக்காது, அகிலம் பாகுபட்டிருக்கும், போர் நிகழும். வல்லமை பெற்றவர்கள் தமது ஆற்றலை நிரூபிக்கும் பிரயத்தனத்தில் ஈடுபடுவார்கள். பலவீனர்கள் என்றும் அக்கிரமங்களுக்கு பலியாவார்கள். சொற்ப சக்திகளால் சிலர் பிரமையில் ஆழ்வார்கள். தன்னை இறைவனாக கருதுவார்கள். அத்தகையோரை அழிக்கும் பொருட்டு இறைவன் ஏதாகிலும் ஒரு வடிவத்தில் மீண்டும் அவதரிப்பார்.